ஆமா, சீமான் அவர்கள் வைக்கிற போது சீமான் பெரிதளவு தாக்கம் ஏற்படுத்த சீமான் அவர்களுக்கு என்ஐஏ பிரச்சனை வந்த பிறகு இளைஞர் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப்படவில்லை. தேசிய கட்சி இருப்பதனால் அதனுடைய தாக்கம் இளைஞர் மத்தியில் அதிகரித்திருக்கிறது. 1,10,00,000 புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், குறிப்பாக சில இளம்பெண்கள் கேட்கிற போது என்ன ஏதுன்னு காரணம் தெரியுமே, மோடிக்கும் அண்ணாமலைக்கும் வாக்குன்னு சொல்றாங்க. அதை கண்கூடாக களத்தில் பார்க்கப்படுறதுதான் அந்த விவரம் சொல்லப்பட்டது. இல்ல அப்படி இல்ல சொல்ல, என்ன மையப்படுத்தின்னு பார்க்க வேண்டாம். இப்ப பிரதானமா பாஜக, அதிமுக, திமுக, பாஜக தலைமையான கூட்டணி, அதிமுக தலைமையான கூட்டணி, திமுக கூட்டணி இருக்கிற போது இதை மைய ஊட்டிய கேள்வியாகத்தான் பார்வையில் பாருங்க. அனைத்து விதமான 40 தொகுதிகளிலும் அந்த விவரங்கள் எந்தெந்த ரீதியா பங்கேற்ற பின்னணியில முழு விவரம் கொடுக்கும். யார் யாரு என்னென்ன வயசு வாரியா என்ன விவரங்கள் அத்தனையும் சொல்லப்பட்டிருக்கும். 2ஆம் பக்கம் பார்த்தா தெரியும். இல்ல பகுதி வரைய போட முடியாது. குறிப்பிட்ட மொத்த 42,000 பேர் சாம்பிள் தரவுகளில் இந்த வயசு வரை நாங்கள் பார்க்க முடியும். 100க்கு என்ற கணக்கெடுப்பில் சொல்லப்பட்டிருக்கும். இல்ல அப்படி பார்க்க வேண்டாம். அண்ணாமலைக்கு அதாவது தலைவராக ஏற்று சட்டமன்ற தேர்தல் செஞ்சாங்க இல்லையா, அப்போ என்ன நிலவோ இப்போ என்ன நிலவரன்றது பார்க்குறோம். அப்போ பர்சன்டேஜ் வாங்கப்படலை. ஸோ அப்படின்னா இப்போ இந்த தேர்தலில் தாக்கம் இருக்கா இல்லையா, அவருக்கான செல்வாக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குற போது மோடி என்பதை விட மோடிக்கான அலை என்பது சற்று குறைவாக இருந்தாலும் அண்ணாமலை முகத்திற்காக நிறைய இளைஞர்கள், இளம்பெண்கள் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் சொல்வது, நான் ஒவ்வொரு தேர்தல் ஆய்வும் ஆய்விட்டு இருக்கேன். சட்டமன்ற முடிவுகள், பரம்பரை முடிவுகள் அதை ஒட்டி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்ல இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஜனநாயக அடிப்படை தேர்தல் நடந்தால் நிச்சயமாக வாக்கு சதவீதம் பாஜக கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று. அதுக்கடுத்து வருகிற பாராளுமன்றத்தினுடைய முடிவிலே அதிக விதமான சதங்களை பெறுகிற கட்சியாக பாஜக தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறது பார்வையில் பார்க்கப்படுகிறது. அதாவது இதுவரை இல்லாத அளவிற்கு புதுவிதமாக தமிழகத்தில் பாஜகவுக்கு வாக்கு வங்கி கூடியிருப்பதை களத்தில் ஆய்வு செய்கிற போது தெரிய வருகிறது. உண்மை. ஏன்னா இந்த ஈரோடு எலெக்ஷன் அது நடந்த மாதிரி அது மாதிரி மறுபடியும் நடக்கூடாத விஷயம். இதே நிலைமையில் நடந்தா, தேர்தல் ஆணையம் நடுநிலை நடந்தா நிச்சயமா வருகிற பாராளுமன்றத்தில் பாஜக 5 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னு சொன்னாங்கன்னா திமுக அதிக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஆமா, டெல்லியில தமிழக தேர்தல் ஆணையம் குறிப்பா என்னங்க, இல்ல அதை பற்றிய கேள்வி நான் கேட்கல. தமிழகத்தை மையப்படுத்திய கேள்விகள் தான் மக்களும் கேட்கப்பட்டது. இல்ல அதை பத்திய கேள்வி இல்ல தொடர். மத்திய தேர்தல் ஆணையத்துடைய கேள்வி அல்ல. தமிழகத்தில் இருப்பதனால, தமிழகத்தில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளை மட்டும் இருப்பதனால 40 நாடாளுமன்ற தேர்தல் தொகுதிகளில் தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் எப்படி என்ற பார்வையில் தான் கேள்வி கேட்கப்பட்டது. மத்திய அரசு திட்டங்கள், மத்திய அரசுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும், ஏன் வாக்களிக்க கூடாது, பின்னடைவு, அந்த 5 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். பின்னடைவும் சொல்லப்பட்டிருக்கும், வாக்களிக்க காரணம் சொல்லப்பட்டிருக்கும். அது சொல்லப்பட்டிருக்கோம் பாருங்க கடைசி பக்கத்துல. அதாவது பாஜக வாக்களிக்க காரணம் ராமர் கோயில் கட்டியது ஒண்ணு, உலக அளவிலான பொருளாதார நிதி உயர்வு திட்டம், ஜம்மு காஷ்மீர் 370 சட்டப்பிரிவு நீக்கம் செய்தது, கோவிட்-19 சிறப்பாக கையாளப்பட்டது, ஊழல் இல்லாத ஆட்சியை வழங்கியது. இந்த 5 வாக்களித்து காரணம். ஏன் பின்னடைவு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை, கடுமையான விலைவாசி உயர்வு, கொரோனாவில் சிறப்பாக செயல்படவில்லை என்று கடுமையான விமர்சனம் உள்ளது. பொருளாதார வளர்ச்சியில் பணவீக்கம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பணமதிப்பிழப்பு, கருப்பு பணம் முழுமையாக ஒழிக்கப்படவில்லை என்ற சொல்லப்பட்டிருக்கோம் பாருங்க.